ஹலோ எவ்ரிஒன். நம்ம சேனல்ல உலகத்தில் சாதிச்ச சாதனையாளர் ஒருவரை பற்றி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். அதை மறக்காமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முதலாவதாக இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் பாய் நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க அதனால ஃபர்ஸ்ட் அவரை பற்றி போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அது மட்டும் இல்லை. அதோட முதல்ல போடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம்னு சொன்னால் மைக்கேல் ஹட் அப்படிங்கிறவர் உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள் 100 பேரை தொகுத்து ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறாரு, தி 100 அப்படின்னு சொல்லி. அதில் அவர் முதலிடம் கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர் ஒரு கிறிஸ்டின், ஆனால் அவர் ஏன் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருக்கு ஏன் முதலிடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது இயேசு அப்படின்றவருக்கு திருமணம் ஆகலை, அதனால அவருடைய போதனைகளில் அவர் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர் எல்லா துறைகளை பற்றியுமே பேசியிருக்காரு, திருமண வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயத்தை பற்றியும் தெளிவாக பேசியிருக்கனால நான் அவருக்கு முதலிடம் கொடுத்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியாப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதிச்ச விஷயம் 1-2 இல்லைங்க. அவங்க சாதிச்ச விஷயம் பல விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கணுன்னா நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி புக் எழுதியிருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ கூட யூடியூப்ல இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிச்சது பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது மக்காவுடைய அந்த அரபு தீபகற்பம் சொல்லக்கூடிய அரபு நாட்டில் மக்கான்ற இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. கிபி 570 அதில் அவங்க பிறக்கிறாங்க. தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுடைய தந்தை இறந்துடுறாங்க. அவங்க பிறந்து 6 வயசுல அவங்களுடைய தாய் இறந்துடுறாங்க. அவங்க பாட்டனார் 8 வயசு வரைக்கும் அவங்களுடைய பாட்டனாருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. 8 வயசுல அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃபும் இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு முழுசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் முழுசா வளர்றாங்க. முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருசா அவங்க சாதிச்ச முக்கியமான விஷயம்னு சொன்னா, அந்த அரபு நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, எந்த மக்களுமே ஆட்சி செய்யறதுக்கு அதை செலக்ட் பண்ணல. ஏன்னா அந்த அரபு நாட்டில் எந்த விதமான வளமும் இல்லை, சுற்றி ஃபுல்லாக பாலைவனம். அந்த நாட்டில் எந்த விதமான செடி கொடிகள் அந்த மாதிரி எந்த விதமான வளமும் இல்லாத ஒரு பாலைவன பூமி. அந்த மக்களும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் கரடுமுரடான மக்கள். அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் கிடையாது. அங்கே விபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் இதெல்லாம் பயங்கரமாக மது அருந்துறது. அவங்களுக்குன்னு சரியான ஒரு தலைவர்கள் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. இந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு மக்கா எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு முழு உலகத்துல முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பெரிய உழைப்பு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அதுல முக்கியமா இவங்க இவங்களுடைய வியாபாரத்துடைய பண்பாடுகள், இவங்களுடைய பழக்க வழக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்தே ஒரு நேர்மையான, பொய் சொல்லாம, அவங்களுடைய கண்ணியமான ஒரு பண்புகள் இது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அவங்க பிறவிலேருந்தே அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 13 வயசுலயே வியாபாரத்துக்காக வேண்டி சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு போய் அங்க வியாபாரங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் 2வது சிரியாவுடைய பயணமாக 25 வயசுல திருப்பியும் சிரியாவுக்கு கதீஜா ரலியல்லாஹுன்ற அவங்களுடைய வியாபார பொருட்களை சிரியாவுக்கு கொண்டு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு அதனுடைய வியாபார கணக்கு வழக்கு அந்த பணங்களை நேர்மையான முறையில் திருப்பி கொண்டு அந்த கதீஜா ரலியல்லாஹுன்ற அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்த கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு இவர் ரொம்ப நேர்மையானவராக இருக்காருன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் என்ன செய்ய சொன்னா, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசுல அவங்களுக்கு திருமணம் கதீஜா ரலியல்லாஹு கூட நடக்குது. எது வரைக்கும் கதீஜா ரலியல்லாஹு உயிரோட இருந்தாங்களோ அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நிக்கா செய்யவே இல்லை, அவங்க கூட தான் இருந்தாங்க. அதே போல 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 63 வயசுல அவங்க இறக்குறாங்க. இந்த 23 வருஷ காலத்துடைய அவங்க சொன்ன போதனைகள் தான் இன்னைக்கு முழு இஸ்லாமே. அப்ப 40 வயசுல அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. கிட்டத்தட்ட 13 வருஷம் 53 வயசு வரைக்கும் அவங்களுடைய அந்த ஓரிரை கொள்கை அப்படின்ற ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்ற அந்த அழைப்பு பணியை அவங்க அந்த மக்கா நகரத்துல மட்டுமே 13 வருஷம் செய்யறாங்க. செய்யும் போது பெரிய பெரிய எதிர்ப்புகள் வருது அவங்களுக்கு. யார் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள், சொன்ன சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி அவங்களுடைய மக்கால இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய அவங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க காலமாக பின்பற்றி வரக்கூடிய மதம், அந்த சிலை வணக்கம், அவங்களுடைய கலாச்சாரம், இதுக்கெல்லாம் மாற்றமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரே இறைவனை தான் வணங்கணும், நீங்க மது அருந்தக்கூடாது, நீங்க பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆழமான இஸ்லாத்துடைய கொள்கைகளை அவங்க முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, அழைப்பு பணியில இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது, என்ன செய்யுது, விபச்சாரம் செய்யாம, மது அருந்தாம, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்க முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க பெரிய லெவல்ல அவங்கள எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்ப்பு ஆயிடுச்சுன்னு சொன்னா 13 வருஷம் 53 வயசுல அவங்களுடைய சொந்த ஊர், அவங்க பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 473 கிலோமீட்டர் தோராயமா மதீனான்ற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க மதீனால இருக்கக்கூடிய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான முறையில் வரவேற்கிறாங்க. வரவேற்று அவங்களுடைய இஸ்லாத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்துக்கும் முழுசா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.
ஒத்துழைப்பு கொடுத்ததன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் முழு உலகத்துக்கு பரவ ஆரம்பிக்குது. எந்த மக்காவுடைய நகரத்திலிருந்து இவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ இவங்களுடைய 63 வயசு அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு அந்த 60-61 ஏஜ்லயே திருப்பி அந்த மக்காவை இவங்க வெற்றி அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சு அந்த மக்கள்கிட்ட உறுதியான இந்த போதனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அந்த மக்கள்கிட்ட பெரிய லாபம். இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு மக்கா அப்படின்ற நகரத்துல புனித பயணம் ஹஜ்ஜுக்கு போவாங்க வருஷம் முழு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் அங்க போய் புனித யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜோடைய விஷயங்களை அங்க நிறைவேற்றுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருஷம் அங்க வந்து வழிபாடு நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான உழைப்பு, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய கொள்கைகள்ல அவங்க இருந்த உறுதி, இதன் மூலியமாக பெரிய வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சொல்லாத விஷயமே இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அதை பத்தி அவங்களுடைய முழு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உதாரணமா ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னா குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த குழந்தை வளர்ற விதத்துல இருந்து அதுக்கு எப்படி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. வியாபாரம்னு எடுத்துக்கணும் சொன்னா ஒரு வியாபாரம்னா அது எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு நேர்மையான பண்ணணும், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது, பொருள் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கணும் சொன்னா அதுல இருக்கக்கூடிய A to Z எல்லா விஷயமுமே தெளிவான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை, அதாவது அறிவியல்னா என்னன்னே தெரியாது, சயின்ஸ்னா என்னன்னே தெரியாத காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு விஷயமா ஆராய்ச்சி செஞ்சு பல ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது. இப்ப அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையில ஒரு முக்கியமான போதனை தண்ணி குடிக்கும் போது உட்கார்ந்து குடிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் உட்கார்ந்து குடிக்கிறதுனால எவ்வளவு உடம்புக்கு நல்லது அப்படின்ற விஷயத்த ஆராய்ச்சி செய்யறாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இதுல பல விஷயம், சிறுநீர் கழிச்சிட்டு அந்த இடத்த சுத்தம் செய்ய சொன்னாங்க. அந்த சிறுநீர் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் ஏன் இப்படி சுத்தம் செய்ய சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அறிவியலே வளராத, அறிவியல்னா என்ன தெரியாத காலத்துல அவங்க சொன்ன விஷயத்த இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பல பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இப்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மூணுல ஒரு பங்கு முஸ்லீம்கள் இன்னைக்கு முழு உலகத்துல இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறாங்க. இன்னைக்கு தாடி வைக்கிறதா இருக்கட்டும், மீசையை கத்தரிக்கிறதா இருக்கட்டும், தொப்பி போடுறதா இருக்கட்டும், சாப்பிடுற முறை, தண்ணி குடிக்கிற முறைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலே இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்கள பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள், அவர் ஆரம்பிச்ச இயக்கம் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு சொன்னா அதுல ஒரு பெரிய ஒரு தொய்வு ஏற்படும். ஆனா இன்னைக்கும் முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலே அவங்க மேல அதிகமான அன்பு வைக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு முழு உலகத்துல இருக்காங்க. அவங்கள பார்க்காமலே அவங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னைக்கு பல மக்கள் உலகத்துல இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன போதனைகள்ல கவனிக்கத்தக்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இறந்ததுக்கு பிறகு எனக்கு யாரும் சிலை வைக்கக்கூடாது, என்னை யாரும் வணங்கக்கூடாது. அதே மாதிரி நான் நிற்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதைக்காக யாரும் வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அளவுக்கு மேலே என்னை புகழக்கூடாது இப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி திருக்குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டிருக்காங்க, அவங்கள யார் பின்பற்றினாலும் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி தான் இறைவன் சொல்றான். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.